கொரோனாவை காட்டிலும் மிகவும் கொடுமையாக பரவி கொண்டிருக்கிறது தான் இந்த தீமையான, வஞ்சனையான, போலியான ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். நாம் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளும் நம்ம சம்பூர்ணமாய் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவை பார்க்க வேண்டிய கண்களை காசை பார்க்க செய்வது தான் இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலினுடைய தீமையான சாத்தானின் கிரியைகள். இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை ப்ரீச் பண்ணுகிறவர்களும் அவருடைய நம்புகிறவர்களுடைய தெய்வம் யார் என்றால் அவருடைய வயிறு தான். அவர்கள் வயிறு நிரம்ப, அவர்கள் லக்ஸுரியாக வாழ பலவிதமான பொய்யான, தீமையான, ஆசையான வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை மயக்கி கொண்டு இருக்கிறார்கள். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்றால் என்ன, அதனுடைய அபாயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இப்பொழுது. முதலாவது, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் எப்பொழுது வந்தது? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்றால் என்ன? ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை ப்ரீச் பண்ணுகிறதான ஊழியர்கள், அவருடைய செயல்கள் என்ன? இதை நம்புகிற விசுவாசிகளுடைய நிலைமை என்னவாக மாறப்போகிறது? உலகம் இவர்களை குறித்து முடிவாக என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். டிடி ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்ன்றாங்க, அப்புறம் கிரேஸ் காஸ்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை காஸ்பல் தான் டிடிக்குது? ஒரே ஒரு காஸ்பல் தான். ரோமர் தெளிவாக சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுடைய காஸ்பல். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றினது. அது எல்லா ஜனங்களுக்கும் தேவையானது. எல்லா ஜனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த காஸ்பலை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதில் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று இல்லை, பாவர்ட்டி காஸ்பல் என்று இல்லை, அல்லது கோபத்தின் பிரசங்கமும் இல்லை, கிருபையின் பிரசங்கமும் இல்லை. சில பேர் ஃபுல் காஸ்பல்னுவாங்க. இப்போ அரைக்கை சட்டை இருந்தால் தான் ஃபுல் கை சட்டைன்றது மீனிங்காக இருக்கும். இப்போ இந்த கண்ணாடியை பார்த்து ஃபுல் கண்ணாடின்னு சொல்ல முடியுமா? ஏனென்றால் ஆஃப் கண்ணாடி இல்லை. அப்போ ஆஃப் காஸ்பல் இருந்தால் தான் ஃபுல் காஸ்பல்னு சொல்ல முடியும், மீனிங்காக இருக்கும். ஆஃப் காஸ்பல் எதுவுமே இல்லையே, ஃபுல் காஸ்பல்னு சொல்கிறாங்க. அதுவும் தவறு தான். ஒரே ஒரு சுவிசேஷம், பிதாவினுடையது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றினது. பாஸ்டர், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் எப்போ பாஸ்டர் வந்துச்சு? அதாவது இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கோ பேதுருக்கோ இது என்னன்னே தெரியாது. இது 1950 ஹீலிங் ரிவைவல் என்று அமெரிக்காவில் நடக்குது. அந்த இடத்துல இருந்து இது வருது. பிறகு இது கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆக ஆரம்பித்தது. டிடி ப்ராஸ்பரிட்டி காஸ்பலுக்கு வேறு ஏதாச்சும் பேர் இருக்கா டிடி? ஆமாம், துவக்கத்தில் வேர்ட் ஆஃப் ஃபெய்த்துனாங்க, அதுக்கப்புறம் ப்ராஸ்பரிட்டி தியாலஜினாங்க, அதுக்கு பிறகு சீட் ஃபெய்த்துனாங்க, வெல்த் அண்ட் ஹெல்த் காஸ்பல்னாங்க. இது போல் நிறைய பெயர்களால் அது அழைக்கப்பட்டுச்சு. பாஸ்டர், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் எப்போ பாப்புலர் ஆச்சுங்க பாஸ்டர்? எப்பொழுது பாப்புலர் ஆச்சுன்னு சொல்கிறத விட யாரால் பாப்புலர் ஆச்சுன்றது முக்கியம். அதாவது டெலிவாஞ்சலிஸ்ட், அதாவது டெலிவிஷனில் வந்த ஒரு காலங்கள். அப்போ டாட் வாய்ட்ன்றவர், பென்னியின், ஓரல் ராபர்ட், கெனித் குப்லான், கிரிஃப்லோ டாலர், ஜோயல் ஆஸ்டின், ஜோசப் பிரின்ஸ், இது போல் பிரபலமான ஊழியர்கள். அதாவது 1990 இது போல் பெரிய பெரிய ஜான் எகின்ஸ், இது போன்ற பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் அதை ப்ரீச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்தது மட்டும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ காணிக்கை அனுப்பினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எருசலேமிலிருந்து நாங்கள் இந்த எண்ணெயை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இது போலலாம் பணத்தை வாங்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சில ஆசைகளை காட்டி ஜனங்களை ஏமாற்ற ஆரம்பித்தாங்க. ஜனங்களும் அப்படி செஞ்சாங்க. நீங்கள் எவ்வளோ காணிக்கை கொடுத்தா உங்களுடைய பெயரை நான் இந்த ஃப்ளைட்டில் எழுதுவேன், அவங்க வாங்க போகிற ஃப்ளைட்டில், இப்படியெல்லாம் சொன்னதுனால இப்போது டெலிவிஷனில் வராங்களே. என்னதான் இருந்தாலும் ஒரு கூலி முட்டை தூக்குற ஒரு சகோதரர் கழுத்தில் ஒரு கோல்டு செயின் போட்டுட்டு இருந்தாலும் அதை கவரிங் தான் சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு நல்ல பணக்காரர் கவரிங் செயின் போட்டுட்டு இருந்தாலும் அது கோல்டுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பிரபலமானவங்க என்ன சொன்னாலும் நம்புகிற உலகம் இது. அவங்க என்ன சொன்னாங்களோ அது நம்ப ஆரம்பித்து விட்டது. அவங்க ப்ரீச் பண்ணதுனால தான் இது பெரிய பாப்புலராக ஜனங்க மத்தியில் கொரோனாவை போல் பெரிய அளவில் இது பரவ ஆரம்பித்து விட்டது. டிடி செழுமையின் உபதேசத்தின் டாக்டரின் என்ன டிடி? சிம்பிள் மகோ, வெரி சிம்பிள். அதாவது மெட்டீரியலி நீங்கள் வெல் பிளஸ்டாக இருக்கணும், ஃபைனான்ஷியலி நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கணும், பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். அடுத்தது ஹெல்த் அண்ட் வெல்த். இது 3 தான் தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு அவங்க போதிக்கிறாங்க. இதுதான் மெயின். அதாவது இதை நாம் அடைய வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்னா பாசிட்டிவாக பேசணும், நமக்கு விசுவாசம் இருக்கணும். இவங்களுடைய ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஊழியர் கண்டிப்பாக பேசுனா நீங்கள் லாவை பேசுகிறீங்க, பழைய ஏற்பாட்டை பேசுகிறீங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. இது கிருபையின் காலம் என்று.
ஆனால் இவங்க ஆசீர்வாதத்துக்குன்னு எடுக்கிற ஒவ்வொன்றும் ஆபிரகாமை எடுத்துக்குவாங்க. ஃபெய்த்துன்னு ஆபிரகாமை மட்டும்தான், இவங்க தான் உண்மையில் சொல்ல போனால் பழைய காரியத்தை பேசுகிறது. ஆபிரகாமை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஊழியத்தின் வளர்ச்சிக்காக பயங்கரமாக உங்களுடைய டொனேஷனை கொடுக்கணும். அப்போ பாசிட்டிவ் ஸ்பீச், ஃபெய்த், உங்களுடைய டொனேஷன் மூலமாக உங்கள் மெட்டீரியல், உங்கள் பணம், உங்களுடைய சுகமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும், பெருகும் அப்படின்ட்டு இயர் அண்ட் தேர் தேவனுடைய வார்த்தையை பொறுக்கி பேசுவாங்க. அல்டிமேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டென்ஷன் என்னென்னா நீங்கள் ஃபைனான்ஷியலி மெட்டீரியலியாக பிளஸ்ஸிங்காக இருக்கிறது தான் ஒரு டிவைன் ஃபேவர் ஆஃப் காடுன்னு வாங்க, கர்த்தருடைய தெய்வீகமான ஒரு ஆசீர்வாதம். இதுதான் ஒரு சிம்பிள் டாக்டரின் அவங்களுக்கு. அதாவது ஆசீர்வாதத்தை போதிக்கிற நாம முதலாவது நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நம்ம ஆசீர்வாதத்தை போதிக்கல, நம்ம இயேசுவை தான் போதிக்கிறோம். அவருக்குள்ளே தான் சகல நன்மையும் இருக்குது. நம்முடைய ஃபோக்கஸ் ஜீசஸ், ஆனால் இவங்களுடைய ஃபோக்கஸ் காசு, இயேசு இல்லை. ஸ்லைட் டிஃப்ரெண்ட். அது வேறு விதத்தில் தவறான ஒரு பாதையில் கொண்டு போயிடும். அதுதான் இவங்களுடைய மெயின் ஒரு ட்ரிக்கே இவங்களுது. ஃபஸ்ட்டு நம்ம ஆசீர்வாதமாகவும் சுகமாக இருக்குது, அது கர்த்தருடைய சுத்தம் தான். ஆமாங்க. அது வந்துட்டு தப்புன்ட்டு நீங்கள் எப்படிங்க ஃபஸ்ட்டாக சொல்கிறீங்க? ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள் அது தானே சொல்லுது, அது போய் எப்படி தப்பாகும்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுதானே, நன்றாக கவனிங்க. நீங்கள் என்னுடைய மனைவி, எனக்கு உண்டானதை நீங்கள் நேசிக்கிறீங்களா அல்லது என்ன நீங்கள் நேசிக்கிறீங்களா? உங்களை நேசிக்கிறோம். அப்போது உண்மையிலேயே இயேசுவை நேசிக்கிறத விட்டுட்டு காசை நேசிக்க வைக்கிறது தான் இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள். அது எப்படின்னு சொல்கிற மாதிரிங்க, ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அந்த மெட்டீரியல், அந்த பொருட்களும் அவனுக்கு இருக்கிற அந்த பணம் தான் தேவனுடைய ஃபேவர் அவன் வாழ்க்கையில் அப்படின்னு தான் அந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள் டாக்டரின் சொல்லுது. அதுதான் ஆபத்தானதுன்ற. நிறைய சபையில் ஏழைங்க இருக்காங்களே. வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மரியாள் கிருபை பெற்றவள், மரியாள் தேவனால தயவை பெற்றவள். மரியாள் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் இருந்தது? ஆட்டுக்குட்டியை செலுத்துகிறவன் பணக்காரன் காணிக்கையாக, ஆண் பிள்ளை பிறந்த பிறகு. ஆனால் ஆட்டுக்குட்டியை கூட செலுத்த முடியலையே மரியாளால். யோவான் ஸ்தானகன், அவன் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதமாக இருந்தது? என்ன பெரிய பில்டிங்கில் அவர் இருந்தார். அடுத்து இதை எடுத்துக்கொள்ளுங்க. தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையமாக எண்ணுகிறேன்னு சொல்கிறார். ஒருவேளை அவர் கோடீஸ்வரனாக இருந்திருந்தாலும், பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும், எல்லாமே சேர்த்து தான் பவுல் சொல்கிறார். அப்போது இயேசுவுக்காக தியாகம் பண்ணது தான் புதிய ஏற்பாட்டின் வரலாறு. பர்னபாவை எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய ஊழியத்திற்காக அவருடைய எல்லா லேண்டையும் பொருட்களையும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறார். ஆனால் இந்த ஊழியக்காரை பாருங்கள், ஜனங்களை பார்த்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. எனக்கு எத்தனை கோடியில் வீடு இருக்குது தெரியுமா? அதில் ஒரு விசுவாசி எழுந்து அதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து இயேசுவை பின்பற்றினா இவங்க எங்கே போவாங்க? சர்ச்சை விட்டு காணாதே போயிடுவாங்க. அதுதான் இவங்களுடைய பிரச்சனையே. உங்களுக்கு விளங்குதுங்களா? அப்போ தேவனுடைய ஃபேவரை எப்படி நீங்கள் யோவான் ஸ்தானனுடைய வாழ்க்கையிலும், மரியாள் வாழ்க்கையிலும், பேதுருனுடைய வாழ்க்கையிலும், பவுலின் வாழ்க்கையிலும் ஒப்பிட முடியும்? நீங்கள் ஏர்லி சர்ச்சை பார்த்துக்கொள்ளுங்க. அதில் ஜெரோம் என்ற ஒரு தேவனுடைய தாசர் கொகையில் போய் இருந்து, அவர் உபவாசமாக இருந்து பட்டினியாக கிடந்து உலக வாழ்க்கையை வெறுத்து அவர் வேதாகமத்தை மொழிபெயர்க்கிறார். ஏர்லி சர்ச்லேயும் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் இப்போ இருக்கிற மிஷினரிங்களை பாருங்களேன், சிஎம்சி எப்படி வந்ததுன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய தியாகம். டேவிட் லிவிங்ஸ்டனை பாருங்கள், டேவிட் பிரனானை பாருங்கள், வில்லியம் கேரியை பாருங்கள். அதெல்லாம் இவங்களுக்கு யாருன்னு தெரியாது. இவங்களை கேட்டாக்கா அதெல்லாம் அவங்க சாய்ஸ்ன்னு வாங்க. நீங்கள் புதிய ஏற்பாட்டு பக்தர்கள் இயேசுவுக்காக இயேசுவை போலவே தன்னை தியாகம் பண்ணத்தான் வரலாறு. இவங்க அப்படி கிடையாது. இயேசுவை வைத்து பழைக்கணும்னு ஆசைப்படுறவங்க. சிம்பிளாக சொல்கிறாங்க, புரிந்து கொள்ள முடியாது. பவுல் சபை நிறுத்தத்தில் பணத்தை கேட்டாரா? கேட்டார். எதற்காக கேட்டார்? மற்ற ஊழியங்களை தாங்க, மற்ற ஊழியர்களை தாங்க, மற்ற விசுவாசிகளை தாங்க. ஊழியத்தின் எக்ஸ்பென்ஷனுக்காக என்ன பண்ணார்? பணத்தை கேட்டார். அதை நம்ம கொரிந்தியர்களும் பார்க்குறோம். அவருக்கே சில பேர் காணிக்கை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பிலிப்பியரில் நம்ம பார்க்குறோம். இவருடைய பயணத்திற்காக அடுத்த ஒரு மிஷினரி வேலைக்கு போகிறதுக்காக இவருக்கு பணம் தேவைப்படுகிறது. அதனால் அவர் ரோமரில் 15ஆம் அதிகாரத்தில் சொல்வார், நான் உங்களிடத்தை தங்கிட்டு திருப்தி அடைந்து என்ன பண்ணணும்? உங்களால் அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்வார். அதை இன்டைரக்டாக ஸ்காலர்னு சொல்கிறாங்க. அடுத்த மிஷினரி பயணத்திற்கு இவருக்கு பொருளாதாரத்தில் ஃபைனான்ஷியலி சப்போர்ட் வேணும்னு. இயேசுவின் மினிஸ்ட்ரியை பாருங்களேன், பணம் இல்லாமல் ஊழியம் இல்லை. நீங்கள் லூக்கா 8 பார்க்கும்போது அநேக கனம் பொருந்திய ஸ்திரீகள் இயேசுவுக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க. பொருளால், அவங்களுடைய பணத்தால் ஊழியத்தை தாங்கியிருக்காங்க. இந்த பரிசுத்தவான்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவின் ஊழியத்திற்காக செலவு செஞ்சவங்க. இதே இன்னொருவன் யூதாஸும் பணத்தை போய் கேட்டான்.
எதுக்காக கேட்டான்? இயேசுவை அடமானம் வைக்கும்படியாக, இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக, தன்னலத்திற்காக, தான் வாழ வேண்டும் என்று. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அதுதான். அநேக நல்ல ஊழியக்காரர்கள் பணத்தை காணிக்க ஜனங்களிடத்தில் வாங்குறாங்க, ஊழியத்தை செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அது போல் சிம்பிளாக வாழறாங்க. ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. இந்த ஆம்பேன்னு சில ப்ராடக்டெல்லாம் அப்போல்லாம் விற்பாங்க, என்னை கூட கூப்பிட்டு இருக்காங்க சேரணுன்னு. இன்னொன்று சிங்கப்பூர் கம்பெனியில் நான் சின்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து கேட்டாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களான்னு. பெங்களூரில் நான் போய் அட்டென்ட் பண்ணும்போது அங்கே காட்டினாங்க 6 மாதத்தில் இந்த ப்ராடக்ட் வாங்கி இவர் சேல் பண்ணி இத்தனை ஜனங்களை சேர்த்ததுனால மாதத்துக்கு 4 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இவர் வந்து ஒரு காரை வாங்கிட்டார் 6 மாதத்தில். இது போலலாம் காட்டி ஆசை காட்டி ஜனங்களை சேர்ப்பாங்க, பொருட்களை வாங்க வைப்பாங்க. அதே தான் ப்ராஸ்பரிட்டி காஸ்பலும் இவங்களும் செய்கிறது. பெரிய பெரிய ஹோட்டலில் மீட்டிங் நடத்துவாங்க. எல்லா ஜனங்களுக்கும் பணம்னு ஆசை தானே. இப்போ கூட உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபா கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவீங்க. பணம் எல்லாருக்கும் தேவை. அதை வச்சு கேம் ஆடுறது இவங்க. கேம் ஆடி நடக்கிற விஷயம் நான் கேட்டிங்கன்னா இன்னும் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்தியாவில் கூட அது இந்த தமிழ்நாட்டிலலாம் பயங்கரமாக பரவிட்டு இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டில், வெளிநாட்டிலலாம் பயங்கரமாக ஒரு ஃப்ளைட் இல்லாமல் அநேக ஃப்ளைட்டுங்களை வாங்குவோம். ஜெஸ்ஸி டிப்ளாண்டிஸ், கெனித் குப்லான், அவங்க ஊழியத்துக்கு தேவை அவங்க வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி இல்லை, ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வாங்க. அதுதான் இதனுடைய ஆபத்து. அப்போ ஏழை ஜனங்களை லூட்டி அடிக்கிறது, லூட்டி அடித்து இவங்க சுகபோகமான வாழ்க்கை வாழ்கிறது. ஆனால் பவுல் அப்படி செய்யலை. ஏழை ஜனங்கிட்ட காணிக்க வாங்கினாலும் ஊழியத்திற்கென்று தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஸ்தாபத்திற்காக பயன்படுத்தினாங்க. ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கேன். என்னை ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிடுறாங்க, சாப்பாடு வாங்கி தராங்க, நான் சாப்பிட்றேன். அப்போது அந்த போதகர் கேட்குறாரு, பாஸ்டர் உங்களுக்கு பேட்டிங்கே சரி ஆட தெரியலையேன்னிட்டு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்ல வரீங்கன்னு. என்ன பாஸ்டர், இதுக்கு முன்னாடி சோன்சோ பாஸ்டர் வந்தார், 50,000 ரூபாய் நாங்கள் செலவு பண்ணோம் சாப்பாட்டுக்கு எண்ணிட்டு. அப்போ யோசிச்சு பாருங்கள், லேவிஷாக சாப்பிடணும், லேவிஷான பெரிய பெரிய லக்ஸுரி ஹோட்டலுக்கு போகணும். இது போல் ஒரு வாழ்க்கையை விரும்பி அதை தான் நாடி தேடி போகிறாங்க. இன்னொன்று சொல்லப்போனால், இவ்வளோ காசு கொடுங்க நான் ஊழியத்துக்கு வரேன், இல்லை என்றால் நான் ஊழியத்துக்கு வர முடியாது. இது போல் பேச்சு உங்களதெல்லாம். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணுன்றது தேவ விருப்பம் தான். ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையில் அது நடக்குதா? பைபிள்லேயே நான் காட்டுறேன் பாருங்கள். தேவ வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தி. அதாவது தேவ பிள்ளைங்க எப்படி வாழணும்னா, கடன் இல்லாமல் வாழணும், மற்றவங்களை சார்ந்து வாழக்கூடாது. இதை தான் ஜனங்களுக்கு கற்றுத்தரணும். இதை தான் தேவன் விரும்புகிறார். லக்ஸுரியான வாழ்க்கையை தேவகுமாரன வாழலையே. உங்களுக்கு விளங்குச்சுங்களா? அப்போ நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். என்ன ஆசீர்வாதமாக இருக்கணும்? 4 பேருக்கு உதவுகிற அளவு ஆசீர்வாதமாக இருக்கணும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், சுகமாக இருக்கணும். தேவன் விரும்புகிறார். அதே சமயத்தில் சில சமயத்தில் வியாதி வரதானே செய்கிறது. வேதத்தில் எலிசாவுக்கு வியாதி வரலையா? தீமோத்தேயுக்கு வியாதி வரலையா? வேதத்தில் உள்ள புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நிறைய பேருக்கு வியாதி வந்திருக்கு தானே. அப்போ ஆண்டவர் அவங்க மேலே ஃபேவராக இல்லைன்ற அர்த்தமா? வயசு ஆக ஆக நமக்கு பல பிரச்சனை வருது. இதை போதிக்கிறவங்களுக்கு பல பிரச்சனை. பிபி டேப்லெட், சுகர் டேப்லெட் எல்லாமே எடுத்துகிட்டு தான் அவங்க போதிச்சுட்டு இருக்காங்க. கொலஸ்ட்ரால்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்க உண்மையான சத்தியத்தை போதிக்கிறதில்ல. நம்ம சுகமாக இருக்கணும். ஆமாம், சில சமயத்தில் வியாதி வருது, அதுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமாம், கர்த்தர் விரும்புகிறார். சில சமயத்தில் ஃபைனான்ஷியலி ப்ராப்ளம் கூட வருது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சபையார் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் எந்த அடிப்படையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா, நீங்கள் கையின் பிரியாசத்தை கஷ்டப்பட்டு உழைக்கும் போது அது ஆசீர்வதிக்கிறார். அதுதான் பைபிள் சொல்லுது. எருமை இடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்கள். அது சேமித்து வைக்கிறது. சம்பாதிக்கிறோம், சிக்கனமாக செலவு செய்கிறோம், பிறகு சேமித்து வைக்கிறோம். நாளைக்கு அதுவே ஆசீர்வாதமாக மாறுகிறது. கர்த்தருக்கு கொடுக்கறது நான் தப்புன்னு நான் சொல்லலை. கர்த்தருக்கு கொடுங்க. ஏன்னா உங்களுடையது எதுவுமே கர்த்தருக்கு கொடுக்கல. கர்த்தருடையதை தான் நீங்கள் ஆண்டவருக்கு தரீங்க. ஏன்னா சம்பாதிக்க வேண்டிய பலனை அவர் தான் தரார். கர்த்தருக்கு கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனால் இவங்க போதிக்கிற போதனை ஒரு எண்ணெயை கொடுத்துருவாங்க, இது ஆசீர்வாதத்தின் ஆயில். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது ஏதோ ஒரு கீ செயினை கொடுத்துருவீங்க. ஒரு $1000 அனுப்புனா இந்த கீ செயின் உங்களுக்கு வரும், பிளஸ்ஸிங்காக இருக்கும். அடுத்தது நீங்கள் ஒரு $2000 அனுப்புனா என் ஃப்ளைட்டில் உங்கள் பேர் என்ன பண்ணுவேன், போடுவேன், இதில் உன் பேரை போடுவேன். ஜனங்களுக்கு அப்படியாக ஆசை காட்டுறது. ஆனால் பைபிள் தெளிவாக இருக்குது, கொடுக்கிறவன் உற்சாகமாக கொடுக்க கடவன். ஆனால் இவங்க அப்படி இல்லை. கொடுக்கிறவனிடத்தில் நயவஞ்சகமாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தோடு இவங்க செய்கிற செயல். ஆகவே இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் நல்லதுன்னே நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் சில சமயத்தில் அது நடக்கிறதில்ல. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதுபோல் எலி ஆசீர்வதிக்கப்பட்டானா? காகம் சாப்பாடு கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கிறான். இன்னொரு இடத்துல விதவை வீட்டில் போய் சோறு சாப்பிட்ற நிலைமை, அதாவது அப்பம்.
அப்போ ஆபிரகாமின் லா எதற்கு எலியாவின் வாழ்க்கையில் நிறைவேறல? தேவனுடைய வார்த்தையை நம்ம வந்து ஒரு இடத்துல மட்டும் பொறுக்கக்கூடாது, ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். எனக்கு வறுமையோ வேதனையோ, ஆசீர்வாதமோ மேன்மையோ, அல்லது ஆசீர்வாதம் குறைவோ பிரச்சனை இல்லை, எனக்கு நிறைவானவர் இயேசு, அவரை நோக்கி நான் போகிறேன். அதுதான் அவருடைய பரிபூர்ணத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். விளங்குச்சுங்களா? பணம் என்பது முக்கியம்தான், ஆனால் 100 விதமான கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் பணம் என்பது ஏதோ ஒரு பார்ட்டு தான், சின்ன ஒரு பார்ட், அதுவே எல்லாமே கிடையாது. ஆனால் இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பணத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ஆபத்துன்ற கர்த்தர் சொல்கிற ஆசீர்வாதம் அது இல்லை. ஒன்றுமே இல்லாமல் கூட யோவான் ஸ்நானகன் தேவனை நேசித்தான், தேவனுக்காக ஜீவனை கொடுத்தான். தேவன் தனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் பர்னபா கொடுத்தான். அப்போ புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம் என்பது வாங்குறது மட்டும் இல்லை, எனக்கு 4 கோடி வீடு என்று சொல்கிறது மட்டும் இல்லை. புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதம் என்னால் 4 பேர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்காங்க. டிடி அப்போனா ஊழியக்காரங்க தேவ பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது தப்பா டிடி? இல்லை இல்லை இல்லை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் சொல்லுகிறது, தேவன் நாம் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உதாரணத்துக்கு நமக்கு ₹1,00,000 கர்த்தர் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். காணிக்கை யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஊழியக்காரர் கொடுக்குறது, கர்த்தர் கொடுக்குறது. அதுதான் பைபிள் சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில். கொடுத்து நம்ம முன்னாடி யாரோ ஒரு விசுவாசி ₹10,000 ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இன்னொரு விசுவாசி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஒரு ₹10,000 அவங்களுக்கு தேவை, உயிர் போகிற ஒரு நிலை. இப்போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம என்ன செய்யணும்? இவங்களுக்கு ஒரு 10,000, இவங்களுக்கு ஒரு 10,000, அவங்களுக்கு உதவி செய்யணும் நம்ம. அப்போது கிறிஸ்தவத்தின் ஆசீர்வாதம் என்னவென்றால், கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறது எனக்கு மட்டும் இல்லை. 4 கோடியில் நான் வீடு கட்டுறது இல்லை, என் சபையில் வீடே இல்லாத இருப்பான். அப்போ எனக்கு தேவையான அளவு கண்டென்மெண்ட்டாக ஒரு சிம்பிளான வீடை கட்டிட்டு அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறது. சிம்பிளிசிட்டி இஸ் த பியூட்டி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அப்போது நம்ம நதியை போல் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் பாருங்கள், ஒரு கிணறு போல் ஆசீர்வதிக்கலை. இவங்களுதெல்லாம் பார்த்தா குட்டை ஆசீர்வாதம் அதே இடத்துல தாங்கி இருக்கும். ஆனால் தேவன் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கும் போது நதியை போல் பாயும். இங்கே இருக்கிற நதி ஓடும்போது இங்கே இருக்கிற தண்ணி அடுத்த நிமிடம் எங்கே இருக்கும்? இன்னொரு இடத்துல இருக்கும். அப்போ தான் அந்த பயிர்களெல்லாம் நன்றாக விளையும். அதுபோல் தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதம் ஏழை எளிய மக்கள், அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், தேவை உள்ளவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஓடுகிறதா இருக்கும். அப்படி வாழும்போதே நம்மளால் லேவிஷாக வாழ முடியாது. தைரியமாக சொல்கிறாங்க, நான் 10 கோடியில் வீடு கட்டினேன்னு. அது ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையிலும் அது சாபம், பைபிள் பொறுத்தவரையிலும் அது கேடு. ஏனென்றால் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க. எனக்கு என்ன தேவையோ அது போல் சிம்பிளாக வாழ்ந்துட்டு அவங்களுக்கு நான் கொடுக்கலாம் இல்லை? விசுவாசிங்களும் அப்படி இருப்பாங்களா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லை? சபை அப்படி தானே பண்ணுச்சு. இவங்களுக்கு வரலாறும் தெரியாது, பைபிளும் தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு அல்ல காசு, இயேசுவை வைத்து காசை சம்பாதிக்கிறது. அதனால தான் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும்? நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். அதுதான் பவுல் சொல்கிறாரு, கண்டென்மெண்ட். முக்கியமாக இது போதிக்கிற போதகர்கள் குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன அவங்க லைஃப் ஸ்டைலில் வித்தியாசமாக இருக்கும். இதில் ஒரு போதகர் பண்ணுற செயலை பாருங்கள், உள்ளே சாப்பிட வைக்கிறார் ஜனங்களை. இவங்கெல்லாம் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பைத்தியம் மாதிரி பண்ணுவாங்க. பாருங்களேன் கொஞ்சம். அடுத்தது இன்னொரு பெட்ரோல் குடிக்க வைக்கிறார் பாருங்க. இதுதான் அந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். இப்படி தான் மாயவிதை பண்ணிட்டு ஏமாத்தினுங்கிறது. So I'm turning it into a pineapple juice. Turning it into pineapple. The word is upon it. இவரை பாருங்க, தேவன்கிட்ட வந்து ஃபோனில் பேசுகிறாராம். என்ன சிம் கார்டுன்னு எனக்கே தெரியல. Is this heaven? Is it heaven? I have a woman here. What do you have to say about her? இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் தான் இவங்க பண்ணுற கொஞ்சம் கோமாளி தானத்தை பாருங்கள். ஜனங்களுக்கு தெரியல ப்ராஸ்பரிட்டி காஸ்பலினுடைய அந்த 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 சத்தியம் என்னன்னு தெரியல. அதனால் தெரியாத ஜனங்களாம் அதில் போய் சேர்ந்து நிற்கிறாங்க. சில நல்ல பாசங்களும் அடிக்ட் ஆகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நிற்காது ரொம்ப நாளைக்கு. நிறைய பார்த்துடுச்சு சபை, இதெல்லாம் உடஞ்சி ஓரம் கட்டிடுவாங்க. இதெல்லாம் கோல்டு பல்லு வருதான். How many of you will get your teeth that are black will turn gold or silver? உங்களுடைய பல்லு கருப்பா இருக்குது. எத்தனை பேருக்கு அது தங்க நிறத்தில் வெளி நிறத்தில் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? பணத்தில் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம். இந்த சேட்டைங்களெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், தமிழ்நாட்டில் நடந்தது இதெல்லாம். எத்தனை பேருக்கு பணத்திலே ஒரு அற்புதம் வேணும்? Digital miracles.
டிஜிட்டல் மிரக்கல் அற்புதம் எத்தனை பேருக்கு வேணும்? That means on your way after church, you go to the bank and you check the teller card, and in the teller card there is more money than there was there before. How do you want that? கார்டை நீங்க ஏடிஎம் மிஷின்ல போட்டு பார்க்கும் பொழுது முதல்ல இருந்தது பார்க்கலாம் அதிகமா இப்ப பணம் இருக்குது. எத்தனை பேருக்கு அற்புதம் அப்படிப்பட்ட அற்புதம்? How many of you want to check in your pockets and wallets and suddenly find money in your pocket and wallet? எத்தனை பேர் உங்க பாக்கெட்ல வாலெட்ல திடீரென்று இல்லாத பணம் திடீரென்று வருகிற அப்படிப்பட்ட அற்புதம் எத்தனை பேருக்கு வேணும்? ஐயோ ஐயோ ஐயோ, அண்ட புழுகு ஆகாச புழுகு பரலோகமே தாங்காது. இதனாலே ஆண்டவர் இன்னும் வரல, இவங்களாம் மனம் திரும்பணும்னு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறவருக்கு சிரிப்பு வந்துடுது. மாறக்கூடாது. அடுத்தது இவரை பாருங்கள், மெகா சர்ச். ஆனால் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பாருங்கள், ஃபெய்த்துக்கும் பாசிட்டிவ் கன்ஃபெஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபெய்த்ன்றது தேவனுடைய வார்த்தையினால் வரும், அதற்கு ஃபவுண்டேஷன் காட் அண்ட் இஸ் வேர்ட். பாசிட்டிவ் கன்ஃபெஷன் என்பது அதுக்கு ஃபவுண்டேஷன் நான் தான், என்னுடைய சுயவில். இந்த சுயவில் தேவனுடைய வார்த்தையோடு கூட அதற்கு ஈக்குவலாக இவர் பேசிட்டு இருக்கிறார். இவர் பிரபலமான ஒரு ஊழியர், ஜோயல் ஆஸ்டின் பேர். பண்ணுற சேட்டையை பாருங்கள். Words are like seeds. When you speak நான் எதை பேசினாலும் அது அப்படியே சக்ஸஸ் ஆகும். what you're saying. If you continue to say it, இதுதான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன், நியூ ஏஜ் மூமெண்ட். இதெல்லாம் whether you realize it or not, you are prophesying your future. And this is great when we're saying things like, I'm blessed, I'm strong, I will accomplish my dreams, I'm coming out of debt. That's not just being positive, you are prophesying victory, prophesying success. இன்னொருத்தர் பண்ணுற செயலை பாருங்கள், கால் வளர்ச்சி அடையதான். இவரே குள்ளமாகிறாரு, இவரே வளர்ந்துக்கணும், ஆனால் மற்றவங்க காலை வளர்ச்சி அடைய வைக்கிறாங்க. ஷூவை கொஞ்சம் அப்படி காலை வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளுறது, இதெல்லாம் மேஜிக் மாதிரி பண்ணுறது, ட்ரிக். இதெல்லாம் அவன் விசுவாசத்தில் வளரணும்னு பவுல் பிரயாசப்பட்டார்னா இவங்க காலை வளர்க்குற டியூட்டியில் இறங்கிட்டாங்க. இதுதான் அந்த ப்ராஸ்பரிட்டி. உண்மையிலேயே கோமாளி தானே நீங்கள் ஊழியம் பண்ணும்போதோ இந்த மாதிரி கேவலத்தை மட்டும் பண்ணாதுங்க, சத்தியத்தை சத்தியமாக போதுங்க. நம்மளும் ஜெபிச்சோம், கர்த்தர் மழையை கொண்டு வந்தார். 100 ஜனங்க அதுக்கு சாட்சியாக இருக்காங்க. காலையில் ஜெபிக்கிறோம், சாயந்தரத்தில் கர்த்தர் மழையை தந்தார். தமிழ்நாட்டிலையும் நம்ம ஜெபிச்சோம், கர்த்தர் அற்புதங்களை செஞ்சார். அதாவது அற்புதத்துக்கு எதிராளி இல்லை, ஆனால் இவங்க மோட்டிவ் இதை காட்டுறது. பொய் சொல்லி இந்த மாதிரி காலை நான் வளர வைக்கிறேன், இல்லை அதுக்கு வேண்டிய எவிடன்ஸ் எங்கே, சும்மா இது போல் நாடகம் நடிக்கிறது. பென்னின் இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலில் ஊர்னவர். கடைசியில் அவர் இன்றைக்கி திருந்துகிறாரா இல்லை அவர் ஆன் அண்ட் ஆஃப்கிறாரான்னு எனக்கு தெரியாது. அவரை இது குறித்து உள்ளம் உடஞ்சி சொல்லிட்டார், இது தீமையானது, இது சரியில்லை அப்படின்னு பென்னினே சொல்லிட்டார். And today, sadly, among a lot of circles, all you hear is how to build the flesh. It's a feel-good message. Make money, all the rest of it. And I'm sorry to say that prosperity has gone a little crazy. ஓகே, இப்போ விசுவாசிகளோட மனநிலை என்ன பாருங்கள். ஒரு நாளானது வரும்போது இப்போயே அது தொடங்கிடுச்சு. இவங்க வாழ்கிற அந்த சுகபோகமான வாழ்க்கையும் இவங்க சொல்லுகிற அந்த பிரசங்கம் பொய் என்று தெரிஞ்சு அவங்க உள்ளம் உடைக்கப்படுவாங்க. கடைசியில் இது போல் இதுக்கு அடிக்டாக இருக்கிற ஜனங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய நோக்கம் கண்களை இயேசு மேலே பதிய வைக்கிறதில்ல, இவங்களுடைய நோக்கமே கண்களை காசு மேலே பதிய வைக்கிறது. அது கிடைக்காத சமயத்தில் இயேசு விட்டுடுவாங்க. அடுத்தது உலகத்தின் பார்வை என்ன இருக்கும் இவங்க மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் பாருங்கள், மற்றவங்க என்ன தவறு செஞ்சாலும் அதை பற்றி பெருசாக பேசாது. என்னை பொறுத்த வரலாம், என்னுடைய பார்வையில் நான் பார்த்து வரலாம். ஆனால் கிறிஸ்தவன் ஒரு தவறு செஞ்சுட்டா பைபிளை தூக்கிட்டு போகிறான், நீ கிறிஸ்தவனாக இருக்கிற, இதை நீ செய்யலாமான்னு கேட்பாங்க. காரணம் என்னென்னா, அவர்கள் மேலே தப்பு இல்லை, அவங்க கேட்குற கேள்வி சரியானது. அவங்க பார்த்த கிறிஸ்தவர்லாம் தியாகமானவங்க. ஐடா ஸ்கூடர், இந்த பக்கம் வெல்லஸ்லி பைலி, இந்த பக்கம் வில்லியம் கவுடி, இது போலலாம் பெரிய பெரிய தியாகிகளை, பரிசுத்தவான்களை, மிஷினரிகளை பார்த்த இவங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணுவாங்க, அவங்க பணத்தையே தியாகம் பண்ணுவாங்க. மதர் தெரேசா, இது போல் தியாகிகளை பார்த்துட்டு அந்த கிறிஸ்தவையும் அந்த கிறிஸ்டியானிட்டியும் இப்படி கொண்டு போனவங்க இன்றைக்கி அப்படி இல்லாமல் இவ்வளவா அதற்கு எதிர்மார்பாக இருக்காங்களே, ஜனங்களை லூட் பண்ணுறாங்களே, ஜனங்களை கொள்ளை அடிக்கிறாங்களே. கனடாவில் எனக்கு வீடு இல்லைன்னு அழுகுறாங்களே, எனக்கு பெரிய கார் இல்லைன்னு அவ்வளோ ஒரு பகடி பண்ணி துக்கமாக சொல்கிறாங்களே. இது போலலாம் ஜனங்களுக்கு என்ன ஆகணும்னா, அவங்க மேலே ஒரு அதிருப்தி உலகத்தாரை கிறிஸ்தவர்களை, ஒரு ஊழியர்களை முக்கியமாக, இவங்கெல்லாம் சரியில்லை, இவங்கெல்லாம் கரப்டட் பீப்புள் அப்படின்னு முத்திரை குத்த ஆரம்பிப்பாங்க. அதற்கு வழிவாசலை வகுக்கிறவங்க இது போல் ஆட்கள் தான். அதனால தான் சொல்கிறேன், இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்பது மிகவும் மோசமானது. உங்களுக்கு ஏதாச்சும் இதை குறித்து கேள்வி இருந்தால் தயவுசெய்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் அதை தெரிவிங்க. See you next week
ஆமேன். இதனுடைய பதிவை நாங்கள் மறுபடியும் திங்கட்கிழமை இதை குறித்து பேச போகிறோம். உங்களுடைய கமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அதற்கு வேண்டிய பதில்களை நாங்கள் சொல்ல போகிறோம். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு போடுங்கள். இது நல்லதாக இதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏனென்றால் இது கொரோனா வியாதி காட்டிலும் கொடுமையானது இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். தொடர்ச்சியாக எங்கள் செய்தியை நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை குறித்து பேசுங்கள். மே காட் பிளஸ் யூ.